வணக்கம் நண்பா. இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 4 போட்டிகளின் முடிவிலேயே 3-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியுள்ளது. அதனால் தங்களுடைய சொந்த மண்ணில் 2012க்கு பின் ஒரு டெஸ்ட் தொடரில் தோற்காமல் இருந்து வரும் சாதனையை தக்க வைத்துக் கொண்டுள்ள இந்தியா 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலிலும் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக இந்த தொடரில் அதிரடியாக விளையாடி இந்தியாவை தோற்கடிப்போம் என்று எச்சரித்த இங்கிலாந்து முதல் போட்டியில் வென்று முன்னிலை பெற்றது. ஆனால் அதற்கடுத்த 3 போட்டிகளில் தேவைப்படும் நேரங்களில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் விளையாடாமல் அதிரடியாகவே விளையாட முயற்சித்த அந்த அணி ஹாட்ரிக் தோல்விகளை சந்தித்து பென் ஸ்டோக்ஸ் தலைமையில் முதல் முறையாக ஒரு தொடரில் பரிதாப தோல்வியை சந்தித்துள்ளது. மறுபுறம் அழுத்தமான நேரங்களில் நிதானமாக விளையாடிய இந்தியா தேவைப்படும் நேரங்களில் இங்கிலாந்தை புரட்டி எடுத்து அதிரடியாக விளையாடி இத்தொடரை வென்றுள்ளது. அந்த வகையில் ராஞ்சியில் நடைபெற்ற 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 11 சிக்சர்கள் அடித்தது. அதேபோல இதுவரை நடந்த 4 போட்டிகளையும் சேர்த்து இந்தியா மொத்தம் 51 சிக்சர்கள் அடித்துள்ளது. இதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு தொடரில் 50 சிக்சர்கள் அடித்த முதல் அணி என்ற புதிய உலக சாதனையை இந்தியா படைத்துள்ளது. இதற்கு முன் உலகின் வேறு எந்த அணியும் ஒரு டெஸ்ட் தொடரில் 50 சிக்சர்கள் அடித்ததில்லை. அந்த பட்டியலில் இந்தியா 51, இங்கிலாந்துக்கு எதிராக 2024, 2வது இந்தியா 47 சிக்சர்கள், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 2019, 3வதாக இங்கிலாந்து 43, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2023, 4வது ஆஸ்திரேலியா 40, இங்கிலாந்துக்கு எதிராக 2013 மற்றும் 14. மேலும் இந்த தொடரில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய 2 அணிகளும் சேர்ந்து இதுவரை மொத்தம் 83 சிக்சர்கள் அடித்துள்ளன. எனவே இன்னும் ஒரு போட்டி மீதமிருக்கும் நிலையில் 5வது போட்டியில் இரு அணிகளும் சேர்ந்து 17 சிக்சர்கள் அடித்தால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 100 சிக்சர்கள் அடிக்கப்பட்ட முதல் தொடர் என்ற உலக சாதனையை இந்தியா இங்கிலாந்து 2024 தொடர் படைக்கும். இதைத் தொடர்ந்து இந்த தொடரின் கடைசி போட்டி மார்ச் 7ஆம் தேதி தர்மசாலா நகரில் நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் வென்று தொடரை உச்சமாக முடிப்பதற்கு இந்தியா தயாராகி வருகிறது. மறுபுறம் ஏற்கனவே தொடரை இழந்த இங்கிலாந்து கடைசி போட்டியில் வென்று 3-2 என்ற கணக்கில் பெருமையுடன் இத்தொடரை நிறைவு செய்ய போராட உள்ளது.